இன்றைய மன்னா 2 நாளாகமும் 14வது அதிகாரம் 11வது வசனம். 2 நாளாகமும் 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். இந்த வசனத்தின் கடைசி பகுதியை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வசனத்தை அநேக முறை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். பலவித எண்ணங்களை, பலவித கருத்துக்களை, பலவித வார்த்தைகளை கர்த்தர் இந்த வசனத்து மூலமாய் நமக்கு கொடுத்து உற்சாகப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கும் இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். ஆசா அந்த சமயத்துல பலவிதமான எண்ணிக்கையில இருந்த எதிரிகளை சந்தித்தார். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் எதிராக வந்தார்கள். அப்போ ஆசாவுக்கு ஒரு பயம் வந்தது. இந்த மனுஷர்கள் என்னை மேற்கொண்டு விடுவார்களோ, என்னை தோற்கடித்து விடுவார்களோ, அல்லது இந்த மனுஷர்கள் என்னை அடிமையாய் பிடித்து கொண்டு செல்வார்களோ, அல்லது கொன்று விடுவார்களோ. பயங்கரமான ஒரு பயம் வந்தது. ஆகதான் ஜெபிக்கும்போது சொல்கிறார், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விட, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். எங்களை அவங்க மேற்கொண்டா உங்களை மேற்கொண்ட மாதிரி எங்களோடு இருக்கிற தேவன் நீர், நாங்கள் உம்முடைய ஜனம். ஆகவே இந்த மனுஷர்கள் உம்மை மேற்கொள்ள விடாதையும். தனக்கு வந்த பிரச்சனையை, தனக்கு எதிராக வந்த மனுஷர்களை கர்த்தரிடத்துக்கு திருப்பி விடுகிறார். இது என்னுடைய பிரச்சனை இல்லை, உம்முடைய பிரச்சனை. இந்த மனுஷங்க உம்மை மேற்கொள்ளக்கூடாது. அதாவது நான் தோத்தா அது உண்மை மேற்கொண்ட மாதிரி நீங்க எனக்கு வெற்றியை தாங்க. ஆசாவுடைய ஜெபம் எப்படி இருந்து பாருங்க. இன்னைக்கு நீங்களும் உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், உங்களுக்கு எதிராக வருகிற சவால்களை இயேசுவுக்கு நேராக திருப்பி விடுங்க. இயேசு இடத்துல சொல்லுங்க, இது எனக்கு எதிராக வர்றதில்லை, இது உமக்கு எதிராக வருகிறது. இந்த மனுஷன் என்னை மேற்கொள்ளக்கூடாது. இந்த மனுஷி எனக்கு நிறைய பிரச்சனைகளை தராங்க. ஆனா ஆண்டவர் உண்மை மேற்கொள்ள விடாதையும். ஆசாவுக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இதுக்கு அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை முறியடித்தார். ஒருவரும் கர்த்தரை மேற்கொள்ள முடியாது. உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்கள் கர்த்தரை மேற்கொள்ளவே முடியாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களுக்கு எதிராக வருகிறதை அவர் தனக்கு எதிராக வருவதாக எடுத்துக்கொள்வார். அதனால உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொன்னார். ஒருவரும் கர்த்தரை மேற்கொள்ள முடியாது. உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறான் நல்ல ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால வெற்றியை கொடுங்க. மனுஷன் ஒரு நாள் அவங்களை மேற்கொள்ளக்கூடாது. ஏன்னா அவங்க மனுஷங்க உங்களை மேற்கொள்ள முடியாது சுவாமி. அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் உம்முடைய பிரச்சனை. நீங்க பார்த்துக்கோங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க அவங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா மனுஷ சூழ்ச்சிகள், மனுஷி ஆவிகளை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே முறியடித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதத்தை செய்யும், அதிசயங்களை காரணம் பண்ணும், ஆசீர்வாதத்தை வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.